ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்ல பழுத்த தக்காளி கழுவி அதில் போட்டுக்கோங்க. அதை 2 2ஆக முறித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கை கொண்டு நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி இதை வச்சுருவோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அடைச்சி கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிக்கிறது வரைக்கும் ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம். அதில் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க. வாங்க நல்லா அதையும் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டேங்க கொரகொரப்பாக. அதில் இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டேங்க, கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தக்காளி கொதிச்சிருச்சுங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சுங்க. பின்ன ஒரு சீன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்தில் இப்போ கொதிச்சிட்ருக்க ரசத்தில் அதை போட்டு விட்டுறலாங்க. தாளிப்பை போட்டு விட்டுறலாம். சூப்பரான ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, இல்லை சாப்பிட உட்காந்துட்டாங்கங்க. சாப்பாடு கொடுத்துட்டு வர்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.